Hello viewers, நீங்க பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 997 பார்ட் 1. ஓபன் பண்ண லூஃபி கடைசியில ஸ்டார்ட் ஆயிருச்சு, எல்லாம் சண்டை போடுங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே கிளப்பி விட்டுட்டான். எமட்டோக்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல. ஏசோட பிரதர் எப்படி இருப்பான்னு எதிர்பார்த்தனோ அதுக்கு மேலேயே இருக்கான். அவன் கூட சண்டை போடுறது எனக்கு ஹாப்பியா இருக்குதும்பா. யோகரோ எல்லாம் பார்த்துட்டு 20 வருஷமா இதுக்காண்டி தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இனிமேட்டு எதுக்கு பயந்துகிட்டு, நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இறங்கி அடிக்கணும். சாகுற நிலைமைக்கு போனா கூட கைடோவை சம்பவம் பண்ணிட்டு சாகுங்க அப்படின்ட்டு உசுப்பேத்தி விடுவாரு. இங்க கைடோவோட நிலைமையுமே கொஞ்சம் மோசமா தான் இருக்குது. ஏன்னா கத்திய நல்லா வயிற்றுக்குள்ள விட்டு கிண்டுன்னு கிண்டிட்டாங்க. இன்னும் லூஃபியை விடாம பில்டப் பண்ணுவான். லூஃபியும் மத்தவங்களும் இருந்ததுனால தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்து உன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதனால அவனை தப்பா பேசுறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல. அதனால கண்டிப்பா இந்த டைம் உன்னை நாங்க உயிரோட விடமாட்டோம். உடனே கைடோக்கு கடுப்பாயிருச்சு. இங்க பிக் மாம் பார்த்துட்டு என்னடா இன்ன கொஞ்சம் ட்ரூப்ஸோட வந்தா நீங்க ஜெயிச்சிடலாம்னு நினைச்சீங்களா? காமெடி பீஸுங்க, எங்க கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா அப்படின்ட்டு விழுந்து சிரிப்பாங்க. குயினுக்கே அப்புறம் தான் ஞாபகம் வருது, அட ஆமா இல்ல நம்ம கிட்ட 30,000 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஆனா இவங்க கிட்ட வெறும் ஒரு 100-200 பேரா இருப்பாங்க. அத்தனை பேர் என்ன பண்ண முடியும்? டம்மி பீஸ்னு சொல்லிட்டு இருக்கும்போது குயினுக்கு ஒரு போன் கால். என்னடா என்ன ஒரு சம்பவம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம், முடிச்சுட்டு போன் பண்ணலாம்னு இருந்தேன். என்ன மேட்ரு சீக்கிரம் சொல்லினவனே ஆப்போசிட்ல இருக்கவன் கத்துன்னு கத்துவான். தலைவரே இது ஒரு எமர்ஜென்சி, ஆயிரக்கணக்கில் சோல்ஜர்ஸ் எல்லாம் பின்னாடி இருந்து வந்துட்டு இருக்காங்க, எங்களால அவங்கள தடுக்க முடியலன்னு குயினுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. இப்பதான் சோல்ஜர்ஸ் நிறைய இருக்காங்கன்னு சீன் போட்டுட்டு இருந்தான். அடுத்த செகண்டே அந்த சந்தோஷத்துக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி ஆளுங்க வந்துட்டாங்கல்ல, எப்படி இது பாசிபிள்னு அவனால சுத்தமா நம்ப முடியல. அதே நேரம் இங்க ஜோரோ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வேற கண்ணா பின்னான்னு வெட்டி வீசிட்டு இருப்பான். ஆனா அடுத்தடுத்து ஆளுங்க வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. அப்ப அதுல ஒரு சைடு ஆளுங்க நாங்க ஜோரோக்கு ஹெல்ப் பண்ண போறோம் பாங்க. என்னடான்னு பார்த்தா அவங்க எல்லாருமே சாமுராய்ஸ். கெட்டப் மாத்தி இருந்தவன அடையாளம் தெரியல. அப்புறம் டப்புன்னு ட்ரெஸ் மாத்திடுவாங்கன்னு வைங்க. சோ இப்போ எல்லா பக்கமும் வில்லனுகளோட ஆளுங்க இருக்காங்கன்னா அங்க சாமுராய்ஸும் சண்டை போட இருக்கிறாங்க. இந்த மேட்ரு பூரா குயின் கிட்ட போகும். அதாவது பாயிண்ட் பிலியே ஆள் வந்துட்டாங்க, பாயிண்ட் சிலியே ஆள் வந்துட்டாங்க, அந்த பக்கம் வந்துட்டாங்க, இந்த பக்கம் வந்துட்டாங்க, ஃப்ளவர் கேபிட்டல்ல நம்ம அடைச்சு வச்ச ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க. அது மட்டுமா உடோன்ல அடைச்சு வச்சிருந்தமே அவனுங்க எல்லாம் வெறி பிடிச்சு வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு நியூஸ கேட்க உள்ளுக்குள்ள பிபி பிரஷர் அப்படியே பிச்சுக்கிட்டு ஏறிட்டு இருக்குது. எங்கடா இவனுங்க எல்லாம் எங்க போனானுங்கன்னு தேடிட்டு இருந்தேன். பரவாயில்ல, கில்லரையும் யூஸ்டஸ் கிட்டையும் காமிச்சிட்டாங்க. அவனுங்களுமே மாங்கன்னு வர ஆளுங்க கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு தான் இருக்கானுங்க. அவனுக்கு சப்போர்ட்டா சாமுராய் ஆளுகளும் வந்துருவாங்களா? அவன் தான் நான் தனியா தான் போவேன், யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், என்னோட குறிக்கோள் கைடோவோட தலையை எடுக்கிறது மட்டும்தான், என் வழியில யாரும் குறுக்க வராதீங்கன்னு கத்திட்டு தான் போவான். லாவோட தான் செம காமெடி. அவன் ட்ரூப்போட வந்திருக்காங்கன்னு சொல்லி பாம தூக்கிட்டு அவன் மேல வீசுவாங்க. அவன் அழகா ரூமை கிரியேட் பண்ணி அந்த பாம வந்த இடத்துக்கே அழகா டைவர்ட் பண்ணி விடுவான். வெடிச்சு செதறிடுவானுங்க, சண்டையே போட தேவையில்லை. இப்படி இவங்க பண்றது இந்த சாமுராய்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. அதனால அவனுக்கு ஜாலியா போய் சண்டை போடுவானுங்க. இங்க குயின் இறங்கி சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, 4 பேருக்கு டஃப் கொடுத்துருக்கலாம். அந்த ஸ்னெயில்ஸ் லைனா அடுக்கி வச்சு டேய் என்னாச்சுடா, அடே இங்கேயாச்சும் சொல்லுங்க, அடே தடுத்துட்டீங்களாடா, என்னடா நடக்குதுன்னு கேட்டு அடுத்தடுத்து ஒவ்வொருத்த சொல்றதையும் கேட்டு பீதியில பேதி போயிட்டு இருப்பான். லாங்க ஒரு சைடு பழந்துகிட்டு இருக்கான்ல, அந்த மேட்டரையும் சொல்லுவான். அது இன்னும் பயங்கர ஷாக்கு. ஏன்னா யூஸ்டஸ் கிட்ட வந்துட்டான், லூஃபி வந்துட்டான், இப்போ லாவும் வந்திருக்கான். ஐயோ என்ன பண்ணுவேன்னு கேட்கும் போது இன்னொரு குண்டு வரும் பாருங்க. இதுதான் பலமான ஸ்ட்ராங்கான குண்டு எனக்கு தெரிஞ்சு. அட ஐலாண்டோட என்ட்ரன்ஸ்ல மார்க்கோவும் பெரஸ்பரோவும் சேர்ந்து அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்களாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச்சுவார்த்தை நடத்தினாங்கல்ல, அந்த டைம் கைடோவை காமன் எனிமியா வச்சு இவங்க 2 பேரும் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க. அவ்வளவுதான், மத்தபடி 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருக்க மாட்டானுங்க. காமன் எனிமிங்கிறதுனால போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் பஞ்சாயத்தை வச்சுக்கலான்னு இப்படி ஒரு சண்டை. பீரங்கி குண்டெல்லாம் வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவானுங்க. இவனுக்கு ஆயுதத்துக்கு பஞ்சம். பெரஸ்பரோவுக்கு மார்க்கோ ஹெல்ப் பண்ணுவான், மார்க்கோ பெரஸ்பரோவுக்கு ஹெல்ப் பண்ணுவான். இவனுக்கு தனித்தனியா வந்தாலே தாங்காது, ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றாங்களேன்னு அவங்களால எதுவும் பண்ண முடியல. அதுலயும் பெரஸ்பரோ அனிமல் கிங்டம்ல இருக்கானே பைரட்ஸ்ங்க, அவங்க எல்லாத்தையுமே கேண்டியா மாத்த போறானாமா. இதே மாதிரி இன்னொரு 2-3 பேரு நம்ம ஆளுகளுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டா கைடோக்கு சங்கு, அதுல எந்த டவுட்டும் இல்ல. இங்க குயினால சுத்தமா முடியல. கையில இருந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்னைல் எல்லாத்தையும் கீழே போட்டுருவான். ஏண்டா மார்க்கோவும் பெரஸ்பரோவும் டீம் அப் பண்ணிட்டானுங்களா? ஆடா பாவிகளா. ஃபர்ஸ்ட் பபுனுக்கி மாறினா, சரி போய் தொலைதுன்னு விட்டான். அடுத்து கியோஷிரோ மாறினா, இப்போ இன்னொரு கூட்டம். என்னடா நடக்குது இங்க, என்ன நடக்குது? இப்படி எல்லாம் பண்ணி எங்க தலைவரோட பேரை சரிக்க பாக்கிறீங்களாலே, விடமாட்டேன் அப்படின்ட்டு டே ஒனியஷிமா குடிகாரனுங்களா, இன்னைக்கு நைட்டு விருந்து இதோட முடியுது, மறந்து இது எவனாச்சும் திங்கணும்னு நினைச்சீங்க மருந்த கலந்து கொண்டு விடுவேன், எல்லாம் வெப்பன் எடுங்கடா, நம்ம எனிமிஸ் வந்துட்டாங்க, யாரையும் விடக்கூடாது, எல்லாத்தையும் கொல்லுங்க அப்படின்ட்டு அலாட் பண்ணி விட்டுருவான். ஆமா நீக்கு ஒண்ணு புரியல, அவனுங்க தான் மாங்கன்னு சரக்கு அடிச்சிட்டு இருந்தானுங்களே, எப்படியும் போதை தலைக்கேறி ஒரு 10,000 பேராச்சும் கவுந்திருக்க மாட்டானுங்க. ஆனா எல்லாருமே ஸ்டெடியா தான் இருக்கானுங்க. சரி எவ்வளவு பெரிய கலவரமாக போதோ. அதே நேரம் இங்க மொமனசுக்கிய பாத்தீங்கன்னா முடியாம அங்க கஷ்டப்பட்டு இருப்பான். மேல இருந்து ஷினோபு பாத்துட்டு இருப்பான். ஆனா அவளால அவன் பக்கத்துல போக முடியல. ஏன்னா கைடோ கடுத்து இருக்காங்களே 3
3 லீடு பெர்ஃபார்மர்ஸ் அவனுங்க அங்கதான் இருக்கானுங்க. அதான் கிங்கு, குயின், ஜாக்கு. இவனுங்க முன்னாடி எல்லாம் மொமோனோசுகேவை போய் காப்பாத்த முடியாது, சங்கு ஊதிடுவானுங்க. அதனால பொறுமையா தான் போகணும். சோ மொமோனோசுகே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எப்படியாச்சும் வந்துடுறேன்னு அவ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருப்பான். சோ இப்படி எல்லா பக்கமும் புரட்சி தீ மாதிரி வெடிச்சுட்டு இருக்குது. எல்லாம் போற இடத்துல அடிச்சு தெறிக்க விட்டுட்டு இருக்காங்களே தவிர யாரும் பின்வாங்கின மாதிரி தெரியல. அடி வாங்கலன்னு வைங்க, கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கைடோ செம்மையா கடுப்பாயிட்டான். அந்த பொந்துக்குள்ள இருந்து கத்திட்டு இருக்கான், டே ஸ்டார் ஹேட் லூஃபி, நீ சொன்னதை நான் கேட்டேன். எது என்னைய அடிச்சு ஓட விட போறியா? வாடா, உன் சேலஞ்ச நான் அக்செப்ட் பண்றேன், ஒரு கை பாத்துறலாம்னு சொல்லிட்டு டிராகனா மாதிரி வேகமா வருவான். அவனோட வேர்ல்டு கிரேட்டஸ்ட் மிலிட்டரி பவரையும் காட்ட போறானாமா. இப்படி அவன் மாறி வேகமா பறந்து மேல வரும்போது அவன் முதுகுல தான் அந்த 9 பேரும் தூங்கிட்டு வருவாங்க. எதுக்கு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்? கத்தி விட்டு சொருக வேண்டியதானே. இல்ல வேற மேல இருந்துட்டு லூஃபி நாங்க இங்க இருக்கோம்னு சிக்னல் வேற. 2 பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. கின்னு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லூஃபி, உன்னாலதான் இவ்வளவு தூரம் நாங்க வந்தோன்னு கத்துவான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, முன்னாடி போங்க, இங்க பல சில்லற வேலைகள் இருக்குது, முடிச்சுட்டு நானும் சீக்கிரமா வந்துடுறேன்பா. இத பாத்துக்கிட்டு இருந்த அந்த 3 லீட் பர்ஃபார்மர்ல ஜாக் பாத்தீங்கன்னா சண்டைக்கு கிளம்பிட்டான். கைடோ உடைச்சுக்கிட்டு போன அந்த சீலிங் வழியா அழகா மூணை காட்டுவாங்க. இதுக்கப்புறம் தான் சண்டை தாறு மாறா நடக்க போகுது. நம்ம லூஃபி கியர் 5க்கும் மாற போறான். எந்த மாதிரி மாறி அடிச்சு தூள் கிளப்ப போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.